இன்னைக்கு வந்து ரொம்ப வெயில் தெரியல. இன்னைக்கு என்னமோ கொஞ்சம் டல்லாக மைல்டாக இருக்க மாதிரி இருக்குது. அதனால் ஓவராக வெயில் தெரியல. மாடியிலே வச்சு சமைக்கலான்ட்டு. எப்போதும் சமைக்கிற இடம் பார்த்திங்கன்னா அது. இப்போ வந்து இங்கே வச்சு சமைக்கலான்ட்டு. எல்லாருக்கும் உமன்ஸ் டே எப்படி போச்சு? எல்லார் வீட்டில் என்னென்ன உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு என்னென்ன ஜென்ஸ் வாங்கி கொடுத்தாங்க? பவானி, உங்கள் வீட்டில் அண்ணா உனக்கு என்ன வாங்கி கொடுத்தாங்க? அதுதான் நமக்கு உமன்ஸ் டே. அதை நம்ம சமைக்கணும். அதுதான் நமக்கு உமன்ஸ் டே. ஆரம்பிக்கலாங்களா? இனிமே தான். வெல்கம் டு எங்கள் ஸ்ட்ரீட் சமையல். இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா வெஜ்ஜு சமோசா. அதுக்கு வந்து மைதா மாவு வந்து நாங்கள் பிசைஞ்சு வச்சுருக்கோம். அதில் கொஞ்சம் போல் ஓமம் மட்டும் போட்டு, உப்பு ஓமம் மட்டும் போட்டு மாவு நல்லா பிசைஞ்சு வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு, பட்டாணி சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கோம். 3 வெங்காயம், கேரட், பீன்ஸ் கொஞ்சமாக நறுக்கி வச்சுருக்கோம். தனி மிளகாத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா, எண்ணெய். இது மட்டும்தான் தேவையான பொருட்கள். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதெல்லாம் இப்போ தேவையில்ல. நறுக்கி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்கு. நறுக்கி வச்ச பீன்ஸ், கேரட்டை சேர்த்துக்கலாம். இது கூட வந்து கரம் மசாலா 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். நல்லா வெந்துருச்சு. இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு இதுக்கு மட்டும் கொஞ்சம் நான் கொஞ்சம் இதில் டென்ஷனில் இருந்துட்டு பண்ணிட்டேன். இது நான் இது கரெக்டாக பண்ணி கொடுக்குறேன். இப்போ நீ ஏன் கவலைப்படுறேன்? இவங்க வந்து டென்ஷனில் இருந்துட்டாங்களா, அதனால ஷேஃப் கொஞ்சம் நல்லா வரலையாங்க. ஸ்டஃப் பண்ணி வச்சிருக்க சமோசாவை போட்டு பொரிச்சு விட்டுக்கலாம். என்ன காயம்! எண்ணெய் நல்லா சூடாயிட்டு நம்ம வந்து இப்போ வந்து பூரி போட்டுக்கலாம். இது எந்த பக்கம் திருப்பினாலும் அப்படிதான். எப்படி 3 ஒன்றா எடுத்துட்டேன் பாருங்க. சூப்பரான சமோசா, நல்லா அதை மாதிரி கிறிஸ்பியாக இருந்துச்சு. ஆல்ரெடி டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டோம். கண்டிப்பாக நீங்களே இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நல்லா சூப்பரான டீ கடை சமோசா ரெடி ஆகிட்டு. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.